இன்றைய திருப்பலியானது ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் புஷ்பகண்ணம்மாள், பொக்கிஷம்மாள், பிரான்சிஸ், தெரேசம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெஸ்டின் ஸ்டீஃபன், ஜோசப் ஸ்டீஃபன் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபமாலை அந்தோணி 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சகாயமேரி 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் அரசினிலே இந்த நாள் வரும் இனிமையிலே இணைவோம் பலி செலுத்திடவே அமர்வோம் திருவிருந்திலே. மலர் சோலைகள் மனம் தருதே, குயில் பாடிடும் இசை வருதே. மலர் சோலைகள் மனம் தருதே, குயில் பாடிடும் இசை வருதே. மலை அருவினிலே தென்றல் காற்றினிலே, மலை அருவினிலே தென்றல் காற்றினிலே தேவ பேரன்பு ஒளி வீசுதே. இந்த பூமகள் தேவனின் கொடை அல்லவோ, நன்றி புகழ் பாடி சிரம் தாழ்த்துவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித லூக்காஸ் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புற இனத்திலிருந்து வந்தவர், புனித சின்னப்பருடைய சீடராக விளங்கியவர், நற்செய்தியையும் அப்போஸ்தலர் பணியையும் எழுதியவர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே
கிறிஸ்துவே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்த புனித லூக்காஸை தேர்ந்தெடுத்தீரே. அதனாலும் அது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் நிலைத்திருக்கவும் மக்கள் அனைவரும் உமது மீட்பை காணவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்றுவிட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா.
அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்பொழுது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145 10 12 3 மற்றும் 17 18 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. அன்பர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள். Alleluia, 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 Alleluia. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களையும் தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித லூக்காஸ் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் அந்தியோக்கியா நகரிலிருந்து பிறந்தவர். புற இனத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவை நேரடியாக காணாமல் அவரை பற்றி அறிந்தவர்களிடத்திலிருந்து கேட்டறிந்து நற்செய்தியை எழுதினார். லூக்காஸ் நற்செய்தியாளர் யூதர் அல்ல, புற இனத்தை சேர்ந்தவர். கிரேக்க மொழி பேசுகின்றவர். கிரேக்க ஞானத்தை பெற்றவர். நன்றாக படித்து அறிந்தவர். இவருடன் தீத்துவம் இருந்திருக்கின்றார். இவர் சகோதரர்கள் எருசலேமில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். லூக்காஸ் அக்காயா என்று சொல்லப்பட்ட இடத்தில் புனித சின்னப்பரோடு தங்கியிருந்த பொழுது மனமாற்றமடைந்து பின்னர் நற்செய்தியை எழுதுகின்றார். 74வது வயதில் தூய ஆவியின் வல்லமையினால் இவர் புனித சின்னப்பரோடு சேர்ந்து நற்செய்தி பணியிலே ஈடுபட்டவர். சிறப்பான முறையிலே புனித சின்னப்பரோடு பணியாற்றினார். இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறந்த மருத்துவர். இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவர் வரைந்த அன்னையின் ஓவியமானது இன்றும் சென்னையில் மவுண்ட் என்ற இடத்திலே அந்த மலையிலே அந்த படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. தோமையார் அந்த படத்தை இங்கிருந்து இந்தியாவிற்கு எடுத்து சென்றார். இன்றும் லூக்காஸ் எழுதிய அந்த படம் இருக்கின்றது. தூதுவர் பணியை எழுதியவரும் இவரே தான். இந்த நற்செய்தியை எழுதியவரும் இவரே தான். ஆனால் இந்த நற்செய்தி எழுதுகின்ற வேளையில் இவர் நேரடியாக இயேசுவை கண்டவர் அல்ல. இயேசுவை கண்டவர்களை பார்த்து அவரிடமிருந்து கேட்டு அறிந்து இந்த நற்செய்தி எழுதுகின்றார். குறிப்பாக மரியாளோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தார்.
அன்னை மரியாள் வழியாக இயேசுவை பற்றிய எல்லா செய்திகளையும் கேட்டு அறிந்து கொண்டார். சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இயேசு சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அன்னை மரியாள் எடுத்து நேரடியாக கேட்டு அறிந்தவர். அவருடைய பாடுகளிலே பங்கு பெற்றவரோடு சேர்ந்து பாடுகளை பற்றி அறிந்து கொண்டார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவே துன்பப்படுவதற்காகவே நற்செய்தி எழுதினார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நற்செய்தி எழுதினார். அதிலும் பாவிகள் மனமாற்றம் அடைகின்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையிலே பாவிகளுக்காகவே இந்த நற்செய்தி எழுதினார். இந்த நற்செய்தியானது ஜெப நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் எங்கெல்லாம் ஜெபித்தாரோ அதையெல்லாம் லூகாஸ் நற்செய்தியாளர் எடுத்து சொல்லுகின்றார். ஆண்டவர் பாடுகளின் பொழுது எவ்வாறு ஜெபித்தார், பாடுகளை முழுவதையும் ஒரு ஜெபமாக மாற்றினார் என்பதை லூகாஸ் நற்செய்தியாளர் தான் எடுத்து சொல்லுவார். இயேசுடைய பாடுகள், மரணம், இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டறிந்து எழுதியவர் லூகாஸ். இவரிடத்தில் விளங்கிய இந்த வீரம் புனித சின்னப்பரோடு சேர்ந்து அவரோடு பணியாற்றியவர். எருசலேமில் சின்னப்பரை கைது செய்து ரோமைக்கு எடுத்த சமயத்தில் இவரும் அவரோடு சென்றார். ரோமையிலே 2 ஆண்டுகள் புனித சின்னப்பர் சிறையில் இருந்தபொழுது இவர் அவருக்கு துணையாக இருந்தார். புனித சின்னப்பர் அவரை தலையை வெட்டி சிறை சேதம் செய்த பொழுது சாட்சியாக இருந்தவர் லூகாஸ். அவருடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்டறிந்து கடிதங்களை எல்லாம் எழுதியவரும் லூகாஸ். புனித சின்னப்பருடைய சிறந்த சேதராகவும் அவரோடு துணையாளராகவும் இறுதி வரை இருந்திருக்கின்றார். ஆகவே நற்செய்தியை எழுதிய அவர் தன்னுடைய சொந்த வலிமையினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அப்போஸ்தலர்கள், மரியாள், இன்னும் மற்ற சீடர்கள் அவர்களிடத்திலிருந்து தான் கேட்டறிந்ததை வைத்து எழுதினார். இவர் யூதர் அல்ல, புற இனத்தை சேர்ந்தவர். ஆனால் சிறந்த சாட்சியாளராக விளங்கினார். புத்தகம் எழுதுவதிலும் அவைகளை மக்களுக்காக பயன்படுத்தியும் செய்தவர். இவர் காட்டிய இந்த விசுவாச வீரத்தை நாம் கண்டு பாவிக்க இந்த பதிப்பு சிறை மன்றாடுவோம். என் தேவனே, இனிய என் தலைவனே, பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கின்றேன். இறைவனே, என் தேவனே, இனிய என் தலைவனே, உள்ளமுட சொல்லும் செயல் உயிரும் அதன் உணர்வெல்லாம் யாவும் காணிக்கை. வாழ்வும் தரும் தாழ்வும் பிறையாவும் என் தேவாய எளிய காணிக்கை. இனிதை தருகின்றேன், இறங்கி ஏற்றருள். இறைவனே, என் தேவனே, இனிய என் தலைவனே, பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கின்றேன். இறைவனே, என் தேவனே, இனிய என் தலைவனே. வாழ்வது நான் அல்ல, என்னில் நீ வாழ்கின்ற வாழ செய்யுமே. பிறர் வாழ நான் தேய வழியாக ஒளியாக உதவி செய்யுமே.
அன்பின் இறைவனே நாளும் ஆளவா இறைவனே என் தேவனே இனிய என் தலைவனே பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கின்றேன். இறைவனே என் தேவனே இனிய என் தலைவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமுவந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கைகள் எங்களுக்கு நலம் ஆட்சியும் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்டுக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆடுவதற்கு உம் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித லூகாஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே,
அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே, பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே, பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே. நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகிறேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகிறேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகிறேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகிறேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே, என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே, பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே, இயேசுவே, பேசுமே. இயேசுவே, என் உள்ளம் வாருமே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வளவு எங்களை உறுதியாய் இருக்க செய்வதால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.
நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.